ஹாய் காய், என்னோட முதல் ஓட்டு ஜனநாயக கடமை அடைக்க வந்திருக்கேன். அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். இங்கிருந்து எங்கே வந்திருக்கிற? அதானே, அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். எங்கேருந்து எங்கே வேணாலும் வந்துட்டு போ. ஓட்டு போடுறதுக்கு பால் அடிக்க வந்திருக்கிற பண்ணாட பள்ளிக்கூடத்துக்கு தரடா. இதெல்லாம் முதல் ஓட்டு போடுறதுக்கு வந்துருச்சு. ஆடா நீ. ஆமாம், பால் அடிக்க வந்திருக்கேன். A few moments later. எப்படி ஓட்டு போடுறாங்க? பதட்டமாக இருக்கு. போலீஸ்காரங்க நினைக்கிறாங்க. காலையில் ஒரு விரல் புரட்சின்னு ஃபஸ்ட்டு ஓட்டுன்னு வந்து நின்ற நீ வாட்டுக்கு பேந்த மேதானே முடிச்சுட்டு நிற்கிறேன். இப்படி ஓட்டு போடுறது தெரியல, பதட்டமாக இருக்குது. போலீஸ்காரங்க நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஓட்டு அப்படி தான் இருக்கும், பதட்டமாக தான் இருக்கும். உள்ளே போ, நேம் லிஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. உங்ககிட்ட ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொடு. உன்னோட நேம் இருந்துச்சுன்னா விரலில் மை வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீ உள்ளே போனோன்னா ஏவிஎம் மிஷினில் என்னென்ன சின்னமோ அதெல்லாம் இருக்கும். நீ எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட ஆசைப்படுறியோ அதை அழுத்தின உடனே ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சீட்டில் வந்து நீ எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டுக்கன்றதை உனக்கு காட்டும். அதுக்கப்புறம் பதட்டம் இல்லாமல் வா. அவ்வளோதாண்டா விஷயம். உள்ளே போய் ஓட்டை போட்டு வரேன். நேரங்கள் கழித்து முதல் ஓட்டு போடலாம்னு ஆர்வமாக வந்தால் முதல் ஓட்டில் இவ்வளோ சிக்கல் பண்ணுறாங்களே. ஏன்னா 6 மணி ஆச்சு, ஓட்டு போட்டியா இல்லையா? இன்னும் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற. இன்னும் ஓட்டே போடலடா. இன்னும் ஓட்டே போடலையா? உள்ள போனேன், என் பேர் இல்லைன்றாங்க, பூத்துன்றாங்க. பூத்துனா என்ன முத? பூத்துனா என்னன்னு தெரியாம தான் ஒரு விரல் புரட்சின்னு பாட்டு பாடிக்கிட்டு வந்தியா? உள்ள இதை கொண்டே கொடுத்தேன், விரட்டுறாங்க. அட பண்ணாடா, இது பஸ் பாஸ்டா. இதை தூக்கிட்டு வந்த பதட்டத்தில் தூக்கிட்டு வந்துட்டேன்டா. ஓட்டர் ஐடிக்கும் பஸ் பாஸுக்கும் வித்தியாசம் தெரியல. இவங்க தான் இந்தியாவின் நாளைய எதிர்கால தூண்கள். இந்த லட்சணத்துல அவர் அங்கே இருந்து இங்கே வந்திருக்கிறாரு. அங்கே இருந்து இங்கே ஓட்டு போடுறதுக்கு. முடியலையே, இந்தெல்லாம் காயுதே. என்னடா பண்ற? ஒயின் ஷாப் பாசப்படியில காலையில இருந்து ஆளக்கானுமே தேடிக்கிட்டு எங்கே வந்து உட்காந்துருக்குற? விருப்பாகுது. மண்டெல்லாம் காய், மண்டை வெடிக்குது. எப்படி மண்டை காயுதுன்னா தலைக்கு என்ன வைக்கணும், முடி வெட்டணும், என்ன வைக்குவோம். தேவையெல்லாம் பேசிக்கிட்டு அது வேற வாடகை பிரச்சனை. அது ஜனநாயக பிரச்சனை, மனித மக்களோட பிரச்சனை. அது ஜனநாயக பிரச்சனை. ஏன்டா உன் ஓட்ட எதுவும் கள்ள ஓட்டு போட்டுட்டாங்களா? இல்லை நீ மாற்றி சின்ன தம்பிக்கிட்டு வந்துட்டியா? இல்லை காசு கொடுத்துட்டாங்களா? என்னடா ஏன்டா அவ்வளோ டென்ஷனாக இருக்கிற? அதெல்லாம் இல்லடா, அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டேன்டா. இது வேற மாடக பிரச்சனை, உனக்கு தேவை இல்லடா. நீ என்னன்னு சொல்றா? தெரிஞ்சாதானே தட்டி கேட்க முடியும். ஜனநாயகத்துக்கு ஒரு பிரச்சனை, மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அப்புறம் நான் கேட்காம யாரா கேட்கறது? இளைஞர்கள் தான்டா கேட்கணுது. 2 நாள் பொறுத்துட்டுடா, இது 3ஆவது நாள்டா. இதோட 2 நாள் பொறுத்துட்டியா? புரியலையே, நீ என்னதான் சொல்ல வரேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. எலெக்ஷனால ஒன்சா பள்ளி விட்டாடா. 2 நாள் பொறுத்துட்டா, இன்னும் 1 நாள் பொறுக்க முடியல. இளைஞர்கள் நாட்டின் எதிர்கால தூண்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இவங்க ஒயின் ஷாப் எப்போ திறப்பாங்கன்னு எலெக்ஷன் அன்னைக்கு உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி இருக்கு, சச்சா அட்ஜஸ்ட் பண்ணி குடிப்போம். நாளைக்கு முன்னாடி குடிச்ச கப்பு வாடையை வச்சு ஓடிக்கும். அப்படியே துறங்குறாடே. மேனே பாரா, ஓட்டு கேட்டு வராங்க. ராஸ்தாப்பா பார்த்துக்கலாம், என்ன இருந்தாலும் பேசிக்கலாம். அட இல்லடா மோனே, வீட்டில் ஆரத்தி கறக்க சொல்லியிருக்கேன். வந்தா அதுக்கு ஒரு 500 அமௌண்ட் கிடைக்கும். அதுக்காண்டி தான். காசுக்காக ஓட்ட விற்கிறேன். இல்லடா பார்த்துக்கிறோம், வரட்டான். மேனே 7 எழுத்துறாதரா. ராஸ்தாப்பா நம்ம தாண்டா கேட்கணும். இதெல்லாம் வந்தியே 5 வருஷத்துல இப்போதான் கண்ணு தெரியாதாக்கும் உங்களுக்கு. ரோடு இப்படி கிடக்குது, அதை போடுறதுக்கு வரல. குளத்தை தூர் வரல, கரண்ட் அடிக்கடி போய்கிட்டு இருக்குது. எவ்வளோ பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. அப்போலாம் வரல, எலெக்ஷன்னா தான் அவங்களுக்குலாம் ஞாபகம் வருது இங்கிட்ட வந்து பார்க்கணும்னு. ஏன் தம்பி என்னாச்சு? கவனிக்கிறீங்களா? எது நீங்கள் கொடுக்குற அந்த 500 ரூபா காசுக்காண்டி 5 வருஷம் எங்கள் வாழ்க்கையை அடமானம் வைக்கணும். நீ பெட்ரோல் விலையை ஏற்றுவ, கேஸ் விலையை ஏற்றுவ, அது இதுன்னு எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு ஏற்றுவ. நீங்கள் 500 ரூபா கொடுக்குற காசை வச்சு நாங்கள் குடும்ப வரவு செலவு பண்ணலாம். ஊரில் ஒரு போட்டு கிடைக்காது. எல்லாம் வயலுக்கு பூரா வெளியில் போயிருக்கிறாங்க. வந்தாங்கன்னா வேற மாதிரி ஆகி போயிடுவீங்க. ஜனத்துக்கு பிரச்சனை தெரியாத வரைக்கும் தான். பிரச்சனை தெரிஞ்சுன்னு வச்சுக்க, இந்த சட்டை வேஷ்டி எல்லாத்தையும் கட்டிட்டு ஓட விட்டுரும். அவ்வளோதான் மரியாதை.
500 கஞ்சி 1000 ரூபா. நீ நல்லா பேசுற. பேசாம நம்ம கட்சிக்கு வந்துடு. 2000 ரூபாய் போட்டு தரேன். 2000 ரூபா சரியா? இந்த ஊர் இளைஞர்கள் ஓட்டுலேருந்து பெரியவர்கள் ஓட்டு வரைக்கும் உங்களுக்கு தானே. வாங்கினே போவோம்.